ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா வேறு எதை பற்றி இல்லை, நம்ம மணிகண்டன் அவரோட 2வது படமாக ஹீரோவா லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் லவ்வர். அந்த திரைப்படம் வந்து வர February 9 திரையரங்கில் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த திரைப்படத்துக்கு நம்ம February 9 போகலாமா, கிவன் கேரண்டி இருக்குமான்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கோம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ்வர் திரைப்படம் அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு திரைப்படம் தான். அப்போ ஃபேமிலியில் போய் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் தான் கனெக்ட் ஆகாது. அவங்களுக்கு வந்து ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் வந்து லவ்வர் கிடையாது. லவ்வர்ஸாக சேர்ந்து பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் தான் லவ்வர். அதனால் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணி எடுத்தது யங் ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி எடுத்த திரைப்படம் தான் லவ்வர். இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர் நடித்த படம் குட் நைட். அந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கேட்டகரி ஆடியன்ஸ், யங்ஸ்டர் அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸையும் 2 ஆடியன்ஸையும் கேட்டகரி ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சிச்சு குட் நைட். அந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து அமைஞ்சிச்சு. அந்த திரைப்படத்து மூலமாக நம்ம மணிகண்டன் அவரை வந்து மக்களுக்குமே நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. சூப்பராக இருக்குப்பா, இவர் நடித்தா நல்லா தான் இருக்கும் போல, ஹீரோவாக நடித்தாலும் நல்லா தான் இருக்கும், இவரை படம் இனிமேல் நம்ம மிஸ் பண்ணால் பார்க்குறோம். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் நிறையாவே இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி தான் ஆகும். அந்த வகையில் இப்போ வந்து லவ்வர்ன்ற 2வது திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக February 9 ரிலீஸ் ஆக போகுது. February 14 வேலண்டைன்ஸ் டே. அப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா February 14 ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது வந்து வீக்கெண்டில் பாதியில் வருது. நம்ம படம் எப்பவுமே ஃப்ரைடே தேர்ஸ்டே இந்த மாதிரி டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து சாட்டர்டே சண்டே லீவு அதை மேனேஜ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் February 9 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் எந்த திரைப்படத்தோட போட்டியிட போகுதுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிக்கஸ்ட் கேமியோனா ஒரு நல்ல பெரிய கேமியோவோ நல்லா இந்த கேமியோ நல்லா பேசப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பிக்கஸ்ட் கேமியோன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்து கேமியோலாம் பண்ணதில்லை. இது அவங்க பொண்ணு டைரக்ட் பண்ண போகிறதுனால கேமியோலாம் அது வராது. அதனால் இது வந்து பிக்கஸ்ட் கேமியோனா இந்த கேமியோ வந்து ஒரு படம் அளவுக்கு பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி விக்ரம் திரைப்படத்தில் ரோலெக்ஸோட 10 நிமிஷம் கேமியோ வந்து அந்த படத்தை தூக்கி சாப்பிட்டுச்சுல, அந்த மாதிரி லால் சலாமில் வந்து நம்ம ரஜினி அவரோட கேமியோ வந்து தூக்கி சாப்பிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் லால் சலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அந்த படத்துக்கும் ஒரு சில கேட்டகரியில் ஐப்பு இருக்குது. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து கேமியோ பண்ணுறாரு. அதனால் அவங்க ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த வகையில் வந்து லவ்வர் வந்து ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் இங்கே வந்து எப்பயுமே ஜெயிக்க போகிறது கண்டென்ட் தான். ஏன்னா சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து இருக்கணும். ஏன்னா ரசிகர்களும் யோசிப்பாங்க, 40 நிமிஷம் தான் வரப்போகிறார் நம்ம தலைவர். அந்த 40 நிமிஷம் வர தலைவர் சீனை பார்க்குறதுக்காக நம்ம அந்த முழு படத்தையும் ஏறாத படத்துக்கு போகணுமான்றது யோசிப்பாங்க. இன்னும் நான் வந்து படத்தை பார்க்கல. இன்னுமா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம், தெரிஞ்சுப்போம், எல்லாமே பண்ணிப்போம். அதுக்குமே நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம சொல்லுவோம். இப்போது வந்து லவ்வர் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது ஆப்போசிட் லால் சலாம், அதுக்கு எதிராக ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் குவாலிட்டியான ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு 2 படமாச்சும் ரிலீஸ் ஆகணும். அதுவும் குவாலிட்டியாக 2 திரைப்படம் இருந்தால் நல்லது தான். உங்களுக்கு எப்படி வந்து 2 திரைப்படம் அயலானும் கேப்டன் மாதிரி ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து 2மே டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய திரைப்படம் அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி லால் சலாம் அப்புறம் லவ்வர் இந்த 2 திரைப்படமும் நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனாலுமே வந்து நல்லா தான் இருக்கும், அது வந்து சந்தேகம் இல்லை. அதே மாதிரி தான் லால் சலாம் லவ்வர் 2 திரைப்படமும் நல்ல குவாலிட்டியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து லவ்வர்ஸ் டே வீக்கெண்டுனால இந்த லவ்வருக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஓடுறதுக்கு. ஏன்னா லவ்வர் என்ஜாய் பண்ணி வந்து கப்புள்ஸாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய திரைப்படமாக வந்து லவ்வர் திரைப்படம் அமையும். லால் சலாம் வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, அது கிரிக்கெட் பேஸ்டு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அது வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கிளிக் ஆகுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவர் நடிச்சிருக்காரு, அதனால் கிளிக் ஆகுமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து லவ்வர் ரிவ்யூக்கு, அதை விட்டுட்டு நம்ம கம்பேரிசனுக்கு போயாச்சு. லால் சலாமும் லவ்வரும் கம்பேரிசன் போயாச்சு, அது தனி வீடியோ போடுவோம். இப்போ வந்து லவ்வர் திரைப்படத்தோட ரிவ்யூனா ட்ரெய்லர் பார்த்து ட்ரெய்லர் எப்படி இருக்குது, படத்துக்கு போகலாமா இல்லை வேணாமான்றது. ஓகே, ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். என்ன அப்படின்னா ஹீரோயின் மணிகண்டன் மற்றும் ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த 2 பேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, க்யூட்டாக தான் இருக்குது. ஆன் ஸ்க்ரீன்லேயுமே நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் ஸ்க்ரீன்னா தேட்டரில் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் எல்லாமே கிளிக் ஆகுன்ற மாதிரி தோணுது. தேட்டரில் பார்க்கும்போது பொறுத்திருந்து பார்ப்போம், எங்கள் பேர் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன 2 பேர் லவ் பண்ணுறாங்க, 6 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, மணி மேட்ரு வருது, அப்புறமேட்டு நிறையா ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. அதனால் பிரிஞ்சிடுறாங்க. இறுதியில் வந்து 2 பேர் சேர்றாங்களா, சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்களா, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்றதா இந்த கதையாக இருக்க போகுது. அதுக்கடையில் வந்து ஒரு அம்மா பாசத்தையுமே கொண்டு வராங்க, அது தெரிய வருது. அம்மா பாசத்தையும் கொண்டு வராங்க. அந்த வகையில் வந்து ஒரு பவர் பேக்கடு வந்து ஒரு லவ் ட்ராமாவாக இருக்க போகுதுன்றது வந்து சந்தேகம் இல்லை. இந்த திரைப்படம் எந்த மாதிரியான லவ் ட்ராமானா, ஒரு ஆக்சுவலாக எல்லா லவ் படமும் லவ் படம்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஆக்ஷன் ட்ரக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கும். ட்ரக்ஸ் இல்லாமல் ஒரு லவ் படமே வராது. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஏன் லவ் ஃபெயிலியர் ஆனால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போகணுமா, இல்லை லவ் பண்ணுறவங்க
இந்த மாதிரி தான் லவ் பண்ணுறாலும் தரக்கு அடிக்கணுமா தம் அடிக்கணுமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அந்த விடை வந்து கூடிய சீக்கிரம் பல இதுக்கு வர திரைப்படங்களில் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனால் நாங்கள் தம்மு சரக்கெல்லாம் அடிக்க மாட்டோம், ஏன் லவ் ஃபெயிலியர் ஆனால் தம்மு சரக்கு அடிக்கணும்னு சட்டமாக இருக்குன்ற மாதிரி நான் கேட்குறேன். இல்லை எல்லா படங்களும் கண்டினியூஸாக எல்லா படமும் அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆகுது, மக்களும் அதை வரவேற்று அதை கொண்டாடுறாங்க. அது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன் அந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் சரக்கு அடிக்கணும்னு இதுவாக வேறு இது மாதிரி கூட நம்ம டைவர்ட் பண்ணி போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து லவ்வர் திரைப்படம் இல்லை எல்லா டெம்ப்ளேட்லையும் அதே மாதிரி தான் படம், எல்லா படமும் அதே மாதிரி தான் வருது. இந்த திரைப்படத்தை மட்டும் தனியாக நம்ம குறை சொல்ல முடியாதுன்றதுனால இந்த திரைப்படம் அதே டெம்ப்ளேட்டில் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி சரக்கு இந்த மாதிரி ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுறது மறுக்க போகுது. அப்புறம் எல்லாம் அந்த பல படங்கள் எல்லாம் மாதிரி லவ் படம் லவ் பிரேக்கப்னா இந்த மாதிரி இருக்கும், அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதான் எல்லாம் பார்த்து பழகின அதே கதை தான். ஆனால் இதில் எப்படி புதுசாக நமக்கு கொண்டு வர போகிறாங்க, இவங்களோட பேர் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எந்த விதமான டிஃப்ரென்ஸன் இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு தான் நம்ம தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். February 9 லவ்வர் திரைப்படத்தில் அதே டெம்ப்ளேட்டில் கொண்டு போயிட்டு அதே மாதிரி கொண்டு போகிறாங்களா, இல்லை ஒரு சில எமோஷ்னலாக நம்மளை அழுக வைக்கிறாங்களா, அதே டெம்ப்ளேட்லாம் இருந்துட்டு போகுது ஆனால் நீங்கள் எமோஷ்னலாக ட்ரைவ் பண்ணி எங்களை ஆடியன்ஸை அழுக வைக்கிறீங்களா, இல்லை ஆடியன்ஸை வந்து கதைக்குள்ளே கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்களா, இல்லை கதையை விட்டு வெளியே கொண்டு போகிறீங்களான்றதை நம்ம பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தான் இதுதான் நடக்க போகுது, அடுத்தடுத்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் நடக்க போகுது, இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவோம். அந்த இடத்துல நீங்கள் ட்விஸ்ட் கொடுக்க போகிறீங்க, இல்லை அதே டெம்ப்ளேட்டில் தான் படத்தை கொண்டு போக போகிறீங்கன்றதை பொறுத்து பார்க்கணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெய்லர் மாதிரிலாம் தெரில. ஆஸ் யூஸ்வல் நம்ம பல படங்களில் பார்த்து பழகினா அதே ஒரு ஸ்டோரி தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை, நோ டவுட். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டில் ஃபீலிங்ஸில் ஏதாச்சும் நமக்கு கொடுக்க போகிறான்றதை பார்க்கணும். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகே, எல்லா படங்களும் ட்ரெய்லர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ரொம்ப போகும் ட்ரெய்லர் மாதம் இருக்கணும் படத்துக்கு போயே தீரணும் அந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் இல்லை, டீசெண்டாக செட்டில்டாக இருக்குது. வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். என்ன கனெக்ஷன்னா February 9 படத்தை கனெக்ட் பண்ணி படத்துக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணி படத்தில் நமக்கு சக்சீடு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்துன்னு பார்ப்போம். February 9 லவ்வர் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னா, ஆஸ் யூஸ்வல் அந்த லவ் பிரேக்கப் 6 வருஷம் லவ் பண்ணுறாங்க, அதுக்கு இடையில வந்து நிறையா நல்ல விஷயங்கள்லாம் போகுது. அதுக்கப்புறம் கால சூழ்நிலைகளில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மணி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மணி அது மாதிரி விஷயங்கள்லாம் போகிறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி இருக்கார். இப்போ வந்து மணி அவங்களுக்கு வந்து மணி லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மணி வேணும், செலவு பண்ணணும், இது வேணும் யோசிக்கிறாங்க. இந்த வகையில் இந்த பக்கம் வந்து பிரேக்கப் ஆகிடுது. அப்புறம் ஒரு சோகமாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் வருது. அதுக்கப்புறம் இறுதியில் எப்படி சேர்ந்துருவாங்க, சேராமலாம் இருக்க மாட்டாங்க, ஒரு ஹீரோ ஹீரோயின் சேருவாங்க. அந்த சேர்ற கனெக்ஷன் எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளை ஃபீல் பண்ணி உட்கார வைக்கிறாங்கன்றதான் பார்க்கணும் கிளைமேக்ஸில். இல்லை சேராமல் பிரிகிற கனெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு நம்மளை ட்ரைவ் பண்ணி உட்கார வைக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இறுதியில் வந்து அந்த லவ் காட்சிகள்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பார்க்கணும். அப்புறம் பிரேக்கப் ஆகிற ஸ்டோரி, அப்புறம் வந்து அவர் டிப்ரெஷனுக்கு போகிறாரு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை, அந்த மாதிரியான ஒரு காட்சிகள், வெளியே சுற்றுறது எல்லாமே வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை பற்றி பொறுத்து வந்து February 9 4 நாள் தான் இருக்குது. நம்ம சேனலே ரிவ்யூ வந்துடும் எப்படி இருக்குன்றதை பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே மக்களே, நீங்கள் எவ்வளோ பேருக்கு ரிவ்யூ பண்ணிட்டீங்க லவ்வர் திரைப்படத்துக்காகன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.